யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை தாயின் கண்முன் நிர்வாணமாக்கி சித்திரவதைக்கு உள்ளாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் 11 மாதங்களின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்து சந்தேக நபரை கைது செய்வதற்கு போலீசார் பல தடவைகள் முயன்ற போதிலும் வடமாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளின் தலையீடுகள் காரணமாக கைது செய்ய முடியாது போலீசார் திண்டாடி வந்த நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை திருநெல்வேலி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் ஒருவரை சந்தேக நபர் பார்வையிட வந்த வேளை போலீஸ் புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பிரதான சந்தேக நபருக்கும் வடமாகாணத்தில் கடமையாற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்புகள் காணப்பட்டமையால் சந்தேக நபரை கைது செய்வதற்கு அதிகாரிகள் தடை ஏற்படுத்தி வந்தனர் எனவும் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் சந்தேக நபர் தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பெற்று சிவில் உடையில் தனியார் ஒருவரின் முச்சக்கர வண்டியில் சந்தேக நபரை கைது செய்வதற்கு போலீஸ் குழு சென்ற வேளை சந்தேக நபர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் தனியாருக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியில் சிவில் உடையில் போலீசார் பயணித்தமை தொடர்பில் விசாரணைகள் நடத்தி போலீசாருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதான சந்தேக நபர் உள்ளிட்டவர்களை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு நீதிமன்ற திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட போதிலும் போலீசார் பிரதான சந்தேக நபரை கைது செய்வதனை கடந்த 11 மாதங்களாக தவிர்த்து வந்தனர். இந்நிலையிலே இன்றைய தினம் கைது செய்துள்ளனர்.